பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிக்காத வேலையை செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும். மெயினாக நம்மளோட இன்கம்மை நம்பி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும்போது, இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பிடிக்காத வேலையை செஞ்சு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவோம் நம்ம கரியரை. இல்லைனா சிச்சுவேஷன்ஸ். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பிடிக்காத வேலையை ஒன்று பண்ணும்போது தான் நமக்கு எது பிடிக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியும். மெயினாக மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து இதை வந்து ஒரு சாபக்கேடுன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக. ஒருவேளை இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போய் மாதம் இஎம்ஐ கட்டி இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிடறதா, இல்லை எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம நினச்சபடி தான் வாழணும் வாழ்ந்துட்டு போகிறதா? எந்த பக்கம் வரும்? இருட்டில் கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் காரணம் காட்டி அதுலேயே நம்ம ஸ்டக் ஆகிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு பிடிக்காத வேலையை நம்ம செய்யும்போது நமக்குள்ளே வந்து ஒரு இருள் சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நமக்கு பிடிக்காத அந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையை செய்யறதாலேயே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நிம்மதியை நம்ம அழிச்சிருவோம். நீங்கள் சோஷியல் ப்ரெஷர்லேருந்து உங்கள் கரியரை சூஸ் பண்ணாதீங்க. அது வந்து இப்போதைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் அது வந்து உங்களோட கரியராக சூஸ் பண்ணாதீங்க. சிச்சுவேஷனுக்காக ஒர்க் பண்ணுறது வேறு, இதுதான் என்னோடய கரியர் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணுறது வேறு.